வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 1/2 kg போல் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயத்தை ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 4லிருந்து 5 நம்பர் போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்க வந்து சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் தான் நம்ம வந்து காரத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் வந்து நல்லா 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தண்ணி தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1/4 குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு எரிச்சு நம்ம வந்து தாளிக்கு எடுத்து வச்சுருந்த சோம்பு சேர்த்துடலாம். ஸோ சோம்பு நம்மளுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்த வரமிளகாய் வந்து நான் கிள்ளி எடுத்திருக்கேன். ஸோ வரமிளகாய் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். வரமிளகாய் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஸோ கருவேப்பிலை நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஸோ பெரிய வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நம்மளுக்கு கலர் மாறி வரணும். நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாதிரி வர மொத்தம் கரிஞ்சி மொத்தம் போயிடக்கூடாது. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நிறம் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் பொடியை சேர்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். ஸோ மிதமான தீயில் வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு அடியில் பிடிச்சிச்சுன்னா வந்து கசப்பு தன்மை வந்துடும் சிக்கன். ஸோ அடியில் பிடிச்சிக்காத போல் நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டின் விடிய பச்சை மணம் நம்மளுக்கு மாறி வரணும். அதனுடைய ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் கைவிடாமல் வதக்கணும். நம்மளுக்கு ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு கைவிடாமல் நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன். இஞ்சி பூண்டு விழுதினுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை 1 by 1 நம்ம சேர்க்கலாம். சிக்கன் சுக்காங்கிறதுனால சிக்கனை வந்து 1 by 1 சேருங்க. அப்புறம் சிக்கனில் இருக்கிற வாட்டர் எதுவுமே நம்மளுக்கு தண்ணி வந்து இதில் சேராது. ஸோ பாருங்கள், சிக்கன் சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு. ஸோ காரத்துக்கு ஏற்ப நான் வந்து பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன் சுக்காவுக்கு வெறுமனே மிளகுத்தூள் காரம் தான். நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சிக்கன் சுக்கா. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து வைக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக. ஸோ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டேன் நான் சிக்கன் வேகிறதுக்கு. ரொம்ப தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்ல. இந்த சோம்பு ப்ளஸ் இந்த மிளகுத்தூள் இது ரெண்டுத்தினுடைய ஃப்ளேவருமே வந்து நல்லா இருக்கும் நம்ம சிக்கனுக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து மிதமான தீயில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம சிக்கனில் உப்பு போட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் சிக்கனை வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் வந்து நல்லா கலக்கலாம், நம்மளுக்கு நல்லா சொக்காவாகி வரும்.
ஸோ பாருங்கள் 5 மினிட்ஸ் போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் வந்து நல்லா ட்ரையாகவும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் சுக்கா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், ஒரு கலக்கலாக சிக்கன் சுக்கா உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.